நன்று மாணவ செல்வங்களே, நாங்கள் திறமைந்து பிரமை பரிசில் பரீட்சையை வெற்றி கொள்வதற்காக வகுப்பில் இணைந்திருக்கின்றோம். இந்த முயற்சி எங்களுக்கு நிச்சயமான வெற்றியை தர வேண்டும் என கூறிக்கொண்டோ நான் வகுப்பை தொடர்கிறேன். இன்றைய வகுப்புல நாங்க வெற்றிக்கனி என்கின்ற எனது எதிர்பார்ப்பு இதழின் 3வது மாதிரி பரீட்சை வினாத்தாள் 1 வினாக்களுக்கு இறுதி வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்கப் போகின்றேன். இவை எதிர்பார்ப்பு வினாக்கள் என்று எங்களால் தயார் செய்யப்பட்ட போதிலும் இப்படியே தான் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்து விடக்கூடாது. இந்த வினாக்களுக்கு விடையளிப்பதன் மூலம் நீங்கள் வரும் பரீட்சையில உங்களால முடிந்தளவில் அந்த வினாக்களுக்கு விடையளிக்க கூடியதாக இருப்பதுதான் இதன் தாற்பயம். அந்த வகையில அந்த வினாக்களுக்கு விடையளிக்கிற சூக்ஷ்மங்களை, அதாவது முறைகளை நீங்க தெளிவுபட்டு இன்னும் கூடுதலான பயிற்சிகள் செய்கிற போது நீங்க பரீட்சையை இலகுவாக வெற்றி கொள்ள முடியும் என கூறிக்கொண்டு நான் இப்பொழுது உங்களுக்கு பரீட்சைத்தாளை காண்பித்து அந்த பயிற்சி வினாக்களுக்கு எவ்வாறு விடையளித்தல் என்பதை உங்களுக்கு விளக்கம் தருகின்றேன். இந்த வினாக்களுக்கு விடையளிக்கும் போது நீங்க கைக்கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த பழக்கம் என்னென்றால், முதல்ல வாசித்து புரிந்து கொள்ளுதல். எந்த ஒரு வினாவையும் வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆற்றல் உங்களிடம் இருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் இறுதியாக உள்ள 5 வினாக்கள் 36 இருந்து 40 வரையிலான வினாக்களுக்கு விடை காணப் போகின்றோம். ஏனென்றால் உங்களுக்கு இப்ப வருகின்ற முந்தியெல்லாம் ஓரிரு வாக்கியங்களோட வினாக்கள் வினாவப்படுகின்றது. இப்பொழுது கொஞ்சம் வாக்கியங்கள் நிறைய சொற்களை கொண்ட பந்திகளாக உருவாகி வாக்கியங்கள் வருகின்றதை நீங்க அவதானித்திருப்பீர்கள். அப்ப வாக்கியங்களை வாசித்து புரிவதன் மூலம் வினா இலகுப்படும் என்பதை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. நிறைய வாக்கியம் இருக்கிற கேள்விதான் உண்மையிலே இலகுவான். ஏனென்றால் அந்த தகவல் நிறைய தரப்படுது. அந்த தகவலை வாசித்து விளங்கினால் எங்களுக்கு விடையளிக்கிறது இலகுவாக இருக்கும். இப்ப இந்த 36வது வினாவில ஒரு சட்டகம், ஒரு அடைப்பு தரப்பட்டிருக்கு. அந்த அடைப்பில கீழே A எனவும் மேலே B எனவும் அந்த அடைப்புக்குள்ள ஒவ்வொன்றுல தந்துட்டு உருவில் அடைப்பு ஏயிலிருந்து அடைப்பு பியிற்கு பின்வரும் நிபந்தனைகளுக்கு ஏற்ப செல்லுதல் வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கு. உருவில அடைப்பு ஏயில இருந்து பியிற்கு இங்கே தருகின்ற நிபந்தனைகளுக்கு ஏற்ப செல்ல வேண்டுமாம். அப்ப உரு ஏ என்பதை நாங்கள் பார்வையிடுகின்றோம். இந்த உரு ஏயில இருந்து இந்த உரு பியிற்குத்தான் செல்ல வேண்டும். ஆனா இங்கே 3 நிபந்தனைகள் இருக்கின்றது. அந்த நிபந்தனைகளுக்கு ஏற்ப செல்லுதல் வேண்டும். அப்ப நாங்க அதை வாசித்து புரிந்து கொள்வோம். அடைப்பு ஏயிலிருந்து ஆரம்பித்தல் வேண்டும். அப்ப முதலாவது எப்பவும் இங்கே இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும். அடுத்தது எப்பொழுதும் ஓர் அடைப்புக்கு குறுக்கே செல்லுதல் வேண்டும். குறுக்கே செல்லுதல் என்றால் இப்ப இப்படியாக செல்ல முடியாது. அதாவது இப்படியாக, அதாவது இது அதாவது குறுக்கே செல்லுதல் என்றது இப்படி கூடி செல்லுதல் என்பது அல்ல. அதாவது இதுல அப்படியான அடைப்புகளாக இல்லாதபடியால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓர் அடைப்பிற்கு ஒரு மேலடைப்புக்கு வரும்போது மீண்டும் ஒரு கீழடைப்புக்கு போக முடியாது. அதாவது இப்ப நீங்க இதுல இருந்து இங்க வந்துவிட்டு திரும்ப இங்க போக முடியாது. ஒரு மேலடைப்புக்கு வரும்போது மீண்டும் ஒரு கீழடைப்புக்கு செல்ல முடியாது. அப்ப நிபந்தனைகள் விளங்கிவிட்டது.
இதற்கேற்ப ஏயிலிருந்து பி அடைப்புக்கு எல்லா அடைப்புகளையும் பயன்படுத்தி இதுல இருக்கிற அடைப்புகள் 1 2 3 4 5 இந்த அடைப்புகள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி செல்லத்தக்க ஏ அடைப்பில இருந்து பி அடைப்புக்கு செல்லத்தக்க குறைந்தபட்ச செல்லத்தக்க பாதைகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை யார்? இப்ப புரிந்து கொள்ளுங்க பிள்ளைகள். ஏல இருந்து பிக்கு தான் செல்லணும். இந்த எல்லா அடைப்பையும் பயன்படுத்த வேணும். அதே நேரம் குறைந்தபட்ச எண்ணிக்கை, அதாவது ஒரே தடவையில போகலாம் என்றால் விடை 1 என்றது இல்லை, விடை 2 தான் இருக்கு ஆக குறைந்தது. அப்ப 2 4 8 இருக்குது. அப்ப நாங்க இவ்வாறு செல்லக்கூடிய வழிகள் குறைந்தபட்சம் எத்தனை இருக்குது என பார்வையிடுவோம். இப்ப பாருங்க, இதில் ஆரம்பித்து இங்க போறோம் 1. பிறகு குறுக்கே செல்லுதல் வேண்டும் என்றபடியால் நாங்கள் மேலே போயும் போகலாம், இப்படியாக போகலாம் அல்லது இப்படியாக போகலாம். அப்ப நாங்க எல்லா அடைப்பையும் குறைந்தபட்சத்துல பயன்படுத்த வேண்டும் என்றதால நாங்கள் இப்படி சென்ற நாங்கள் இந்த அடைப்பை பயன்படுத்துகின்றோம். அடுத்து இதை பயன்படுத்துகின்றோம். அடுத்தது இங்கே சென்று திரும்ப இங்க வர முடியாது. அப்ப நாங்க திரும்ப இங்க செல்லலாம். ஆனா இப்ப இந்த ஒரு அடைப்பு பயன்படுத்தப்படாம இருக்குது. அப்ப அடுத்த தடவை போய்க்க இப்படி போய் திரும்ப பாவிக்கிறோம். இப்படியாக 2 தடவைகளில் குறைந்தபட்சமாக செல்ல முடியும். திரும்ப கிரிக்காற்றம் பாருங்க, இப்படி போய்த்தால் சோழி இல்லாம இந்த அடைப்புகளை பயன்படுத்தியாச்சு. இனி அடுத்ததாக இப்படி போனால், அதாவது எல்லா அடைப்புகளையும் எல்லா அடைப்புகளையும் பயன்படுத்தி செல்லத்தக்க குறைந்தபட்ச எண்ணிக்கை 2 என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். தற்செயலாக இந்த வினாவில அதிகபட்சம் எத்தனை என கேட்கப்பட்டார். இந்த ஏயில இருந்து பிக்கு செல்வதற்கு இந்த குறைந்தபட்சம் என்ற சொல்ல அதிகபட்ச எண்ணிக்கை யாது என்று கேட்கப்பட்டால் நாங்கள் இவ்வளவுக்கு இந்த நிபந்தனைகளுக்கு ஏற்ப செயற்பட்டு ஏயிலிருந்து பியை அடையலாம் என பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற போதும் அதற்குரிய விடையும் இதுல இருக்கின்றது. அதை பார்ப்பதற்கு நான் உங்களுக்கு விளக்கமாக இந்த அடைப்புகளுக்கு இலக்கமிட்டு பழக்குகின்றேன், கவனியுங்கோ. அதாவது 1 2 3 4 5. அப்ப எல்லா அடைப்புகளுக்கும் புறப்படுகின்ற போது ஏயிலே ஆரம்பித்து பியை சென்றடைதல் வேண்டும். ஆனா எல்லா அடைப்புக்கும் முதல் நாங்க போற எண் 4ஆகத்தான் இருக்கும். அப்ப 4 என்பது எல்லாவற்றுக்கும் பொதுவாக இருக்கும். ஏயில இருந்து ஆரம்பிக்க முதல் 4க்கு போக வேண்டாம். 4க்கு போய் நாங்கள் அடுத்தடுத்து போகக்கூடிய முறைகளை பார்ப்போம். அப்ப எல்லா அடைப்புக்குமே 4 என்பது இருக்கும். அப்ப அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அப்ப 4க்கு போய் அடுத்து 1க்கு போய் பிக்கு போகலாம். அப்ப 4 1 பி. அடுத்தது 4க்கு போய் 2க்கு போய் பிக்கு போகலாம். அதாவது இப்படி போய் போறது. 2க்கு போய் பிக்கு போகலாம். அடுத்தது 4க்கு போய் எல்லாத்துக்கும் 4 போகணும் என்று சொன்னான். 1க்கு போய் 2க்கு போய் பிக்கு போகலாம். அதை நான் வேற மையில காட்டுறேன். 4க்கு போய் 1க்கு போய் 2க்கு போய் பிக்கு போறது. அதே மாதிரி அடுத்தது 4க்கு போய் 2க்கு போய் 1க்கு போய் பிக்கு போகலாம். ஏன் அதிகபட்சம் என்ற படிக்காது. 4க்கு போய் 2க்கு போய் 1க்கு போய் பிக்கு போகலாம். இப்ப இதுவரையில 4 தடவைகளில் நாங்கள் சென்றிருக்கிறோம். இந்த அளவுக்கும் 3ஆம் அடைப்பையும் 5ஆம் அடைப்பையும் நாங்கள் இன்னும் பயன்படுத்தவில்லை. இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த 3வது அடைப்பையும் 4வது அடைப்பையும் இன்னும் பயன்படுத்தப்படவில்லை. ஆனா 4 முறைகளில் நாங்க போயிட்டோம், 4 பாதைகள்.
அப்ப இந்த மூன்றாவது நாலாவது 3, 5 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி போவதாக இருந்தால் இதே முறையில பாருங்க 4ல இருந்து 3க்கு போய் பிறகு 1க்கு போய் போகலாம். அப்ப இந்த 1க்கு போற மட்டும்தான் இங்க வருது. 1க்கு போய் பிக்கு போகலாம். அதே போல 4ல இருந்து 5க்கு போய் 4க்கு அடுத்ததாக 5க்கு போய் 2க்கு போய் போக முடியும். 2க்கும் போய் போக முடியும். அடுத்ததாக இந்த முறையில் அதாவது 4க்கு அடுத்து 3, 1, 2க்கு போய் போகலாம். 4ல இருந்து அடுத்த வேற மையில காட்டுற நீல மையில 4ல இருந்து 3, 2, 3, 1, 2 போகலாம். அதே மாதிரி அடுத்தது 4ல இருந்து 5, 4ல இருந்து 5, 2, 1 பி. நாங்கள் 4, 5, 2, 1 பி என 8 முறைகளில் செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அதற்கான அதிகபட்சம் என்றால் இந்த விடை பொருத்தமாக இருக்கும். இதுக்கு என்ன தேவை? ஒரு கஷ்டம் இல்லை. நீங்க இந்த கேள்வியை விளங்கி கொண்டா சரி. இப்ப நான் திரும்ப காட்டுறேன் பாருங்க. இப்படி போகலாம், இப்படி போய் போகலாம், இப்படி போய் போகலாம். 4 முறை. அதே முறைகள்ல தான் மற்றதும் அமைது பாருங்க. மற்றது இப்படி இப்படி போகலாம், இப்படி போகலாம். அடுத்தது இப்படி போகலாம். அடுத்தது இப்படி போகலாம். 4 நாளும் 8 ஆகின்றது. உங்களுக்கு நான் கீறுகின்ற போது அவதானித்திருந்தால் மிக இலகுவாக விளங்கி இருக்கும். ஆனா இங்கே இதற்கு குறைந்தபட்சம் என்றபடியால் 2வது விடைதான் பொருத்தமானது என்பதை தெளிவுபட்டுக் கொள்ளுங்கள். நன்று மாணவர்களே, நாங்க இப்ப அடுத்த வினாவுக்கு விடை காண் விளக்கம் பார்க்க போகின்றோம். இப்ப நாங்க பார்க்கிறது 37வது வினா. இந்த 37வது வினாவில வரிசை ஒன்றில் முன்னால் இருந்து 8வதாக கமல் நிற்கின்றான். அவ்வரிசையின் பின்னால் இருந்து 18வதாக விமல் நிற்கின்றான். கமலுக்கும் விமலுக்கும் இடையில் 3 நிற்கின்றனர். அவ்வரிசையின் நடுவில் அமல் நிற்கின்றான். கமலிலிருந்தும் விமலிலிருந்தும் முறையே எத்தனையாவதாக அமல் நிற்கின்றான். பாருங்கோ, இந்த சொற்களை வாசிக்கிற போது குழந்தைகளே உங்களுக்கு உண்மையில கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் இத ஒரு பட ரீதியில அதாவது ஒரு டயக்ராம், ஒரு அமைப்பில நீங்க கீறிக்கொண்டு பார்க்கிற போது இலகுவாக இருக்கும். இந்த சொற்களை சும்மா சொற்களாக வாசிக்கிற போது கொஞ்சம் இடையூறு மாதிரித்தான் தெரியும். ஆனா அது ஒரு வரைபடமாக நீங்க சிந்திக்கின்ற போது இது இலகுபடம். பாருங்க, வரிசை ஒன்றின் முன்னால் இருந்து அப்ப நாங்க இடமிருந்து வலமாகத்தானே எப்பவும் சிந்திக்கிறது. அப்ப இந்த வரிசை என்று இருக்கின்ற வைத்துக் கொள்வோம். இந்த வரிசை ஒன்று முன்னால் இருந்து 8வதாக, அப்ப 2, 4, 5, 6, 7, 8வதாக ஒரு ஆள் நிற்கின்றார். அவற்ற பேர் கமல். அவங்களுக்கு இப்ப விளங்குது, இந்த வரிசையில தொடக்கத்தில இருந்து 8வதாக கமல் நிற்கின்றார் என்றால் இங்கே 7 பேர் நிற்கின்றார்கள். கமல் 8வது ஆளாக நிற்கின்றார். அப்ப இந்த ஒரு வாக்கியம் எங்களுக்கு தெளிவாகி விட்டது. அவ்வரிசையின் பின்னால் இருந்து, அப்ப பின்னுக்கு இங்கே இருந்து, பின்னால் இருந்து 18வதாக, இந்த 18வதாக பின்னுக்கு இருக்கிற எண்ணிக்கையில இருந்து 18ஆக. அப்ப எங்களுக்கு தெரியும் அதுக்கு அடுத்து 17 பேர் நிற்பார்கள். இந்த 17 பேருக்கு பிறகுதான் 18வதாக விமல் நிற்கின்றான். அப்ப விமல் என்பது எங்களுக்கு விளங்கிவிட்டது. இது கமல். அப்ப இந்த தகவல் எங்களுக்கு மனதிலே அப்படியே படிஞ்சிட்டது. முன்னாலே இருந்து 8வது கமல் நிற்கின்றார், பின்னால் இருந்து 18வதாக விமல் நிற்கின்றார்,
அப்ப விமலுக்கு அடுத்து 17 பேர், கமலுக்கு முன்னால 7 பேர் என்பது எங்களுக்கு விளங்குது. இனி அடுத்த தகவல், கமலுக்கும் விமலுக்கும் இடையில் 3 நிற்கின்றார்கள். அப்ப கமலுக்கும் விமலுக்கும் இடையில 3 பேர் நிற்கின்றார்கள். அப்ப கமலுக்கும் விமலுக்கும் இடையில 3 பேர் நிற்கின்றார்கள் என்ற தகவல் எங்களுக்கு விளங்கிவிட்டது. இப்ப இனி நாங்கள் கேள்விக்கு போவோம். அவ்வரிசையின் நடுவில், இந்த அளவு சொன்ன பிறகு அவ்வரிசையின் நடுவில் இப்படியாக பெயர்களை செட் பண்ண வேண்டாம் என்று ஒரு தடவைக்கு 10 தடவை சொல்லி இருக்கிறேன். அது உங்களுடைய ஒரு கிட்ட பழக்கத்தை வெளிக்காட்டுகின்றது. சரி, அப்படி சொல்லி சில பேர் இப்ப செட் பண்றதுல புதிதாக வந்தவர்களுக்கு விஷயம் தெரியாம அப்படி போடுறார்கள். என்மேல் அப்படி போடாதீர்கள். சரி, இப்ப கவனிங்க பிள்ளைகள். இப்ப அவ்வரிசையின் நடுவில் அமல் நிற்கின்றார். அப்ப இந்த தகவல் என்ன சொல்லப்படுகின்றது? இந்த வரிசைன்ற நடுவில எங்கேயோ ஒரு நடு இடத்துல அமல் நிற்கின்றான். அப்ப நாங்க நடு என்றாலே எங்களுக்கு தெரியும் ஒற்றை எண்ணில தான் நடு வரும். ஒற்றை எண்ணில தான் நடு வரும். நடு ஒரு எண் வரும். இரட்டை எண்ணாக இருந்தால் நடுவில 2 எண்கள் தான் வரும். அப்ப இதுல எண்ணிக்கையை நாங்கள் பார்த்து, அமல் நடு என்றால் இடமிருந்து வலமாகவோ வலமிருந்து இடமாகவோ ஒரு இலக்கத்துல தான் இருக்க வேண்டும். நடு என்றால் வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கமும் சமனான எண்ணிக்கை இருக்கும். அப்ப அமல் நடுவில் இருக்கிறார் என்றால் முன்னால இருந்தும் பின்னால இருந்தும் ஒரு எண்ணில தான் நிற்பார். அப்ப நாங்க இதுல இருக்கிறவர்களுடைய மொத்த எண்ணிக்கையை கணித்துத்தான் விடை காண வேண்டும். இப்ப எங்களுக்கு இதுல சொல்லப்பட்டது, கமல் 8ஆவதாக நிற்கின்றார். அப்ப 8. விமல் 18ஆவதாக நிற்கின்றார். அப்ப 18. அவருக்கிடையில 3 பேர் நிற்கின்றார்கள். அப்ப 3. இந்த அளவு தான் நிற்கிறவ. இதெல்லாம் நடுவில் அமல் நிற்கின்றார். அப்ப நாங்க இதை கூட்டி 2ஆல வகுத்தால் நடுவில் நடு என்பது எத்தனையாவது எண்ணுன்றதை தெரியும். இப்ப 8 மணி 16, 16 3 19, 1 மிச்சம் 29. இந்த 29 நாங்கள் 2ஆல வகுக்கின்ற போது பாருங்க, 1 4 1 மீதி. அப்ப இந்த 15ஆவது ஆள் 14 1 மீதி என்றால் இந்த பக்கம் 14 பேர், இந்த பக்கம் 14 பேர், இந்த ஒரு ஆள் தான் நடுவில் நிற்கிறார். அப்ப இவர் தான் அமல். எத்தனையாவதாக நிற்கின்றார்? 15ஆவதாக நிற்கின்றார். இப்ப கேள்வி என்ன? கமலில் இருந்தும் விமலில் இருந்தும், இப்ப இந்த கமல்ல இருந்தும் விமல்ல இருந்தும் முறையே அதாவது கமலிருந்தும் விமலிருந்தும் முறையே எத்தனையாவதாக அமல் நிற்கின்றார்? இந்த அமல் என்பவர் நடுவில் நிற்கிற அமல் இந்த கமல்ல இருந்தும் எத்தனையாவதாக நிற்கின்றார்? இந்த விமல்ல இருந்தும் எத்தனையாவதாக நிற்கின்றார்? இப்ப எங்களுக்கு தெரியுது இந்த வரிசையிலே அவர் நிற்கிறது, அதாவது 15ஆவது ஆள் என்றால் இவர் 8 கமல். இந்த முன்பக்கத்திலே இருந்து பார்த்தால் 8, பிறகு 9, 10, 11. அப்ப 12ஆவதாக விமல் நிற்கின்றபடியால் விமலுக்கு அடுத்துத்தான் அமல் நிற்கின்றார். அப்ப கமலில் இருந்து எத்தனையாவது என்று பார்த்தால் நாங்க கமல்ல இருந்து 1, 2, 3, விமல் 4. அதுக்கு பிறகு இப்ப இதுல நான் உங்களுக்கு சொன்னதான் 15ஆவது என்று. இங்க இது 12, 13, 14, 15ஆவதாக நிற்கின்ற 15 எண்ணிக்கையில நாங்க இங்க இவரில இருந்து பார்த்து கொண்டு வந்தால் 3, 4, 5, 6, 7ஆவதாக நிற்கின்றார். நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப 7ஆவதாக நிற்கின்றார். அப்ப 7 என்கின்ற விடை இது. அடுத்தது விமல்ல இருந்து எத்தனையாவதாக நிற்கின்றார் என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க விமல் இதுல நிற்கின்றார். இவருக்கு அடுத்ததாக 1, 2, 3ஆவதாக நிற்கிறார். 15ஆவதாக நிற்கிறார். அப்ப 7, 3 என்பதுதான் இதற்கான விடையாகும். இந்த 2ஆவது விடை பாருங்க. நான் உங்களுக்கு ஏன் இந்த வகையான
ஓரளவு கடின அதிக சொற்களை கொண்ட வாக்கியங்களை வினாவாக போட்ட நான் என்றால் அரச பரீட்சை அப்படித்தான் கேட்கப்படுது. அப்ப அரச பரீட்சையை நாங்க வெற்றி கொள்ளணுமா இருந்தால் அதிக சொற்கள் கொண்ட வாக்கியத்தை வாசித்து புரிந்து விடையளிக்கிற பயிற்சியை செய்து விட்டால் அங்கு எப்படி கேட்கப்பட்டாலும் எங்களாலும் விடையளிக்கக்கூடிய ஆற்றல் தானாக வந்துவிடும். நன்று அன்பு மாணவ செல்வங்களே, நாங்கள் தொடர்ச்சியாக இறுதிப்பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபட போகின்றோம். இந்த இறுதிப்பக்க வினாவில இருக்கின்ற இன்னும் இருக்கப்பட்ட 3 வினாக்களுக்கு விடை பார்க்க போகின்றோம். இந்த முயற்சி உண்மையிலேயே உங்களோட முகத்தை பார்க்க எனக்கு விளங்குகின்றது. நீங்கள் எல்லாம் நல்ல கற்கையிலே ஆர்வமுள்ள பிள்ளைகள். ஆனால் நான் இப்படி தினசரி சொல்வதற்கு காரணம் என்னன்னு சொன்னா உள்ளதா உள்ளபடி சொல்ல வேணும். ஏன்னா நீங்க எதிர்நோக்குறது ஒரு போட்டி பரீட்சை, வாழ்க்கையின் முதல் பரீட்சை. அப்ப அந்த பரீட்சையை நீங்க வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்க தான் முயற்சி செய்வோம், மற்றவை அல்ல. மற்றவை உங்களுக்கு உதவி செய்யலாம், ஆனால் நீங்க முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயமாக அதில் ஒரு பொழுதுமிடாது. கொஞ்சம் விளங்கவில்லை என்று சொன்னா இதெல்லாம் நான் யூடியூப்ல போடுவேன். அந்த இன்றைய வீடியோக்கள் எல்லாம் கொஞ்சம் பிந்தித்தான் போடுவேன். ஆனபடியால் பிந்தி உடனுக்கு மற்ற நாள்ல எல்லாம் உடனே யூடியூப்ல அப்லோட் பண்றேன்னா இனிமேல் பிந்தித்தான் போடுவேன். பிந்தி போடுகின்ற போது நீங்க பிந்தி பார்த்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப நான் அடுத்த பக்க வினாவுக்கு விடை விளக்கம் தரப்போகின்றேன், கவனியுங்கள். இது 38, 39, 40 வினாக்களுக்கு. அப்ப கொஞ்சம் விரைவாக நான் சொல்லித்தர வேண்டி இருக்கும். ஒரு ஏயில் உள்ள பல சிறிய மரக்குற்றிகள் அடுக்கிலிருந்து ஒரு பியில் உள்ள குற்றியொன்றை பெறுவதற்கு நீக்கப்பட வேண்டிய சிறிய குற்றிகளின் எண்ணிக்கையால் இந்த குற்றிகளின் உருவம் என்ன என்பதற்கு இந்த உருவத்தை கண்ணால பார்த்தா இது ஒரு கனவுரு மாதிரி கிடக்கு. ஆனா இது சதுரமுகி என்ற கருத்துல தான் வினா தொடுக்கப்பட்டது. அதை டைப் பண்ற போது அவர்கள் அவ்வளவு அதுல விடியம் விளக்காதால ஒரு கனவுரு மாதிரி ஆக்கி இருக்கிறார்கள். இது ஒரு சதுரமுகி. சதுரமுகி என்றால் எங்களுக்கு தெரியும், அதில் எல்லா பக்கங்களும் சமனாக இருக்க வேண்டும். இங்க ஒரு பக்கத்தை பார்த்தா நீளம் கூடவாக தெரிகின்றது. ஆனால் அதை நீங்க கவனத்துல கொள்ளாம இந்த பக்கம் நீளம் கூடவாக தெரியுது, மற்ற இதுகள் சமனாக தெரியுது. அப்ப இந்த பக்கம் இதோட முடிந்திருக்கணும், அதுக்குள்ள சரியா பிரித்திருக்கணும். அப்பதான் சதுரமுகியாக வந்திருக்கும். சரி, பரவாயில்லை, நாங்க வினாவை விளங்கிக் கொள்வோம். இது ஒரு சதுரமுகி என தீர்மானித்துக் கொள்ளுங்கோ. சதுரம் என்பது 4 பக்கங்களின் சமன் என்பது சதுரம் என்பது உங்களுக்கு தெரியும். அதாவது இது வடிவம், இதுக்கு அகலம் நீளம் என்கின்ற 2 பக்கம் இருக்கின்றன. ஆனா இங்கே இது எது அகலம் எது நீளம் என்று சொல்ல முடியாத காரணம் என்னென்று சொன்னால் எல்லாம் சமனான பக்கங்கள். அப்ப 4 பக்கமும் சமனானதான் சதுரம் என்ற வரவிலக்கணம் எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த சதுர முகங்களை உடையவர்களுக்கு சதுரமுகி, அதுக்கு என்னென்றால் அதிலே இருக்கின்ற, அதாவது அந்த சதுரமுகியில 6 முகங்கள் இருக்கும், 8 உச்சிகள் இருக்கும், 12 விளிம்புகள் இருக்கும். அந்த சதுரமுகியில முப்பரிமாணம், அதற்கு 3 பரிமாணம் இருக்கின்றது. இப்ப சதுரத்துக்கு நாங்கள் 2 பரிமாணம் தான் பார்த்தோம், அகலமும் நீளமும். இப்ப இந்த சதுரமுகியில இது அகலமாக நாங்கள் கொண்டால், இது நீளமாக கொண்டால், இந்த உயரமாக கொள்ளுதல் வேண்டும். அப்ப இந்த 3ம் சமனாக இருக்கும். அகலம் நீளம் உயரம் 3 பரிமாணங்களும். இது சதுரத்துல நீளமும் அகலமும் சமனானது சதுரம். சதுரமுகி என்றால் நீளம் அகலம் உயரம் சமமானதுதான் சதுரமுகி என்பதை நீங்க கருத்துல கொள்ளுங்கள். இப்ப இந்த வரைபடத்துல தரப்பட்ட நாங்க ஒரு பக்கத்தை அகலம் என்று பார்த்தால் 1 2 3 4 5, மற்ற பக்கத்தை நீளம் என்று பார்த்தால் 1 2 3 4 5, அடுத்த கீழிருந்து உயரம் என்று பார்த்தால் 1 2 3 4 5. அப்ப இது சதுரமுகி.
இந்த சதுரமுகியில உள்ள குச்சிகளின் எண்ணிக்கை உங்களுக்கு ஒரு தெரியும். ஒரு சதுரமுகி இருந்தா ஒன்று தர நீளத்தை கொண்டு அகலம் ஒன்று உயரம் ஒன்று, அப்ப ஒரு குச்சி தான். இப்படி இல்லாம இதே போல அமைப்பில இருந்தால் இதுல நீளம் 2 அகலம் 2 உயரம் 2 என்றால் 2 4 4 2 8. இப்படி இல்லாம 3 இருக்குமா இருந்தால் 3 தர 3 தர 3. ஏன்? நீளம் தர அகலம் தர உயரம். நீளம் 3 அகலம் 3 உயரம் 3 3 9 9 3 27. 4ஆக இருந்தால் 4 தர 4 தர 4 தர 3 தர 4, அப்ப நன்னாங்க 16 16 நான்கு 64. இப்ப இதுல உள்ளது 5. அப்ப 5 தர 5 தர 5 என்பது, அதாவது நீளம் 5 அகலம் 5 உயரம் 5 5 25 25 5 125 சிறிய குச்சிகள் இருக்கின்றது. இப்ப உங்களுக்கு விளங்கிவிட்டது. இதுல 125 குச்சிகள் இருக்கின்றது. இதுல ஒரு பக்கத்துல 2 என்றபடியால் 2 தர 2 தர 2 தர 2 தர 2 என்றால் 8 குச்சிகள் இருக்கின்றது. இதப்படி 5 தர 5 தர 5 120. அப்ப 125 இருந்து நாங்கள் 8 பெற வேண்டுமாயிருந்தால் அந்த 125 8 கழித்தால் நாங்கள் நீக்கப்பட வேண்டியது தெரியும். அப்ப 125 இருந்து 8 கழிப்போமாக இருந்தால் 117 என்ற விடை கிடைக்கும். அது முதலாவது விடை என்பதை தெளிவுபடுங்கள். இனி அடுத்த வினாவுக்கான விடை விளக்கம் தரப்போகின்றேன். நன்று மாணவ செல்வங்களே, நீங்க காட்டுகின்ற கரிசனை நிச்சயமாக உங்களை சிறந்த பெறுபேறுகள் பெறுவதற்கு வழிகாட்டும் என்பதை கருத்தில் கொண்டு நீங்க இப்ப 39வது கேள்விக்கு நான் விடை விளக்கம் தருகின்ற போது அவதானித்து விளங்கிக் கொள்ளுங்கள். அதாவது என்ன முக்கியம் என்றால், நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றது, வாசித்து சொற்களின் கருத்தை ஒரு படமாக சித்திரமாக ஒரு வடிவமாக நாங்கள் சிந்திக்கின்ற போது விடை காண்பது இலகுவாக இருக்கும். அப்படி இல்லாம சொற்களை வாசித்து அப்படியே நாங்கள் விடை அளிக்க முடியாது. அதற்காகத்தான் உங்களுக்கு செய்கை வேலைத்தாள் தருவார்கள். அப்ப எல்லா கேள்விகளுக்கும் அந்த ஒரு செய்கை வேலைத்தாள் ஒன்று ஆரம்பிச்சுக்கத்தான் இன்னொன்று தருவார்கள். அதோட கேட்க முடியாது. அப்ப நீங்க என்ன செய்யணும், சின்ன எழுத்துக்களே அதுல எழுதி பழகவும். அதுல 2 பக்கம் இருக்குமல்ல, பின்னுக்கு முன்னுக்கும் கணக்கா எழுதி அதை மத்திய வினாக்களையும் செய்து பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி இடவசதியோட நீங்க அதை தீர்மானித்து செய்ய வேணும். சரி, பார்ப்போம். ஏபி எனும் 2 மாணவர்கள், அப்ப 2 மாணவற்ற பேரும் ஏயும் பியும், பாடசாலை முடிவடைந்து வீடு செல்லும் வழிப்பாதைகளும் திரும்பிய திசைகளும். அப்ப வழிப்பாதையின் திரும்பிய திசைகளும் என்றால் இங்க இடம்பலம் என்பதும் திசைகள் 4 பிரதான திசைகள் என்பதும் மனிதல தெரிந்து கொண்டால் சரி. அதாவது நாங்கள் இடம்பலம் என்பது ஒரு மனிதன் கையில சாப்பிடுற கை வலது பக்கம், அடுத்த கை இடது பக்கம். அப்ப நாங்கள் எங்களை அடிப்படையா வைத்து நாங்கள் அந்த இடம்பலம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றது 4 திசை என்பது உங்களுக்கு தெரியும். வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. இந்த 4 திசைகளும் ஒரு மனிதன், நான் இப்ப படத்துல காட்டுவனே இருந்தால், நாங்க இந்த படத்துல நிக்கிறோம் என்றால் இது வலது கை பக்கம், இது இடது கை பக்கம் என்பதை தெரிகின்றது. நாங்க இங்க இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இது எல்லாம் உங்களுடைய கேள்விகள்ல கேட்கப்படுறது. இப்ப நாங்க முன்னோக்கி பார்த்தால் நாங்களே இதுல திரும்பி பார்க்க தெரியுது, இது வலது கை, இது இடது கை. இந்த அடிப்படையில தான் இந்த கேள்விகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி மாணவ செல்வங்களே, இப்ப நான் இந்த கேள்வியை நீங்க விளங்கிக் கொள்வதற்காக அது சார்பான தெளிவான விளக்கம் நான் தருகின்றேன். கவனியுங்கோ. அதாவது கொஞ்சம் விரைவாக தர வேண்டி இருக்கின்றது. அப்ப நீங்க கொஞ்சம் எனக்கு ஒத்துழைத்தால் சரி. அதாவது இது என்ன, ஏபி என்ற 2 மாணவர்கள் பாடசாலையிலிருந்து வீட்டுக்கு போன வழிப்பாதையும் திரும்பிய திசைகளும். இப்ப எங்களுக்கு 4 திசைகளும் நன்றாக தெரிந்துவிட்டது. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. இதன்படி முதலாவதாக
பாடசாலை இந்த அதாவது எங்க பாடசாலை அமைந்திருக்கு சொல்லவில்லை. பாடசாலையில இருந்து இப்படி வெளியேறினார். ஏனென்றா 4 பக்கமாக வெளியேறலாம். வடக்கு திசையில வெளியேறலாம், கிழக்கு திசையில வெளியேறலாம், தெற்கு திசையில வெளியேறலாம், மேற்கு திசையிலும் வெளியேறலாம். அப்ப அது இங்க சொல்லப்படவில்லை. அவன் நாங்க முதல் வடக்கு திசையில பாடசாலையிலிருந்து அவர் புறப்படுகின்றார் என்று வைத்துக் கொள்வோம். பிரதான வாயினூடாக வெளியே வந்து வலது பக்கத்துக்கு. அப்ப நாங்க இதுல தெரியிருக்கு என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், இப்படி வலிக்கிறவருக்கு வலது பக்கம் இது. இந்த பக்கத்துக்கு திரும்பி 100 மீட்டர் சென்று எதிர்ப்படும் சந்தையில் இங்கு ஒரு சந்தை இருக்கின்றது. இந்த சந்தையில் அவர் இடது கை பக்கம் திரும்பி, அப்ப இடது கை இங்கால இடது கை திரும்பி அவர் வீடு சென்று அடைகின்றார். அப்ப இந்த வீடு இங்கே இருக்கின்றது. அடுத்தது பி, பிரதான வாயிலூடாக, பிக்கு நான் நீல கலரை காட்டுறேன். அவர் பிரதான வாயிலூடாக வெளியே வந்து அதில் இவர் வலது பக்கம், பிரதான வாயிலூடாக வந்து இவர் இடது பக்கம். அப்ப இடது பக்கம் என்றால் இந்த பக்கமாக வந்து இதிலே ஒரு சந்தை இருக்கின்றது. இந்த சந்தையிலே அவர் இடது பக்கம் திரும்புகிறார் என்றால் அது இங்கேதான். இங்க திரும்பி அவர் தன்னுடைய வீட்டை அடைத்தார். இப்ப பாருங்க, இவர் 2 பேர்த்த வீடு இருப்பதுதான் கேட்கும். பாடசாலையிலிருந்து ஏபி 20 மாணவர்கள் வீடுகள் அமைந்துள்ள திசைகள் இப்படியான மூளை திசையில் இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு மூளை திசைகளும் இங்க தெரிந்திருத்தல் வேண்டும். எல்லா விடைகள் எல்லாம் மூல திசையில இருக்கு. அப்ப இந்த வீடு இங்கே இருக்கின்றது, பி இந்த வீடு இப்படி இருந்தால் வடகிழக்கு, பி தென்மேற்கு. அப்ப இதுல பொருத்தமற்ற விடைதான் கேட்கப்பட்டிருக்கு. அதை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அப்ப சரியான விடைதான் போட்டு வடகிழக்கு தென்மேற்கு சரியென்று போட்டீங்களா உங்களுக்கு புள்ளி கிடைக்காது. நீங்க கேட்கப்படுது வீடு திசைகள் பற்றிய பொருத்தமற்ற விடை. அப்ப 2 விடை சரியா இருக்கும், ஒரு விடை பிள்ளையா இருக்கும். அப்ப பிள்ளையான விடையைத்தான் நாங்க கண்டுபிடிப்போம். சரி, அப்ப பொருத்தமற்ற விடை என்பது முதலாவது வராது. ஏன்? அது பொருத்தமான விடையாக இருக்கின்றது. இனி நாங்கள் வடக்கு திசையில போனவர் அவர் கிழக்கு திசையில போறார் என்றால் அந்த மாணவர்கள் 2 பேரும் வலதுகை பக்கம் திரும்பி 100 மீட்டர் சென்று அவற்றை இடதுகை பக்கம் திரும்பி என்றால் இங்க போவார். பி இடது கைப்பக்கம் போய் அவற்றை இடதுகை பக்கம் திரும்பி செல்வார் என்றால் இங்க போவார். இப்படி போனால் அவைய திசை இந்த மாதிரி இருக்கின்றது. அதாவது வடமேற்கும் தென்கிழக்குமாக இருக்கின்றது. இது வடமேற்கு சாரி அதாவது வட மேற்கு தென்கிழக்கு தென்கிழக்கமாக இருக்கின்றது. அப்ப நாங்க இந்த விடையும் பொருத்தமாக இருக்கின்றபடியால் பொருத்தமற்றபடியாக 2வது தான் இருக்கும். இதே மாதிரி அவர்கள் மற்ற திசைகள்ல போவார்களாக இருந்தார். அதாவது இப்ப நாங்க வடக்கில போன பார்த்தோம், கிழக்கில போனா பார்ப்போம். அப்ப தெற்கில போனா கூடி தெற்கில இப்படி போனார் என்றால் முதலாவது தகவலின்படி போற வழி இப்படி தெற்கில போகின்ற போது அவர் வலதுகை பக்கம் இங்க போய் அவர் இங்க வருவார், இவர் இடதுகை பக்கம் இங்க போய் இங்க வருவார். அப்ப இந்த திசை தெற்கில போனால், அப்படி இல்ல மேற்கில போனால் வலதுகை பக்கம் இப்படி வந்து இங்க போவார், பி இடதுகை பக்கம் போய் இங்க போவார். அது இந்த திசைகள். அதுதான் முதலாவது சொல்லப்பட்டது என்பதை கருத்துல கொள்ளுங்கோ. அப்ப இதுல பொருத்தமற்ற விடை என்பது இந்த 2வது விடை. நீங்க இதை பார்க்கிறதாலே விளங்கும். இது மூல திசைகள்ல தான் எதிரெதிர் மூலையில தான் நிக்கணும். இது வடமேற்கு என்பது இப்ப பாருங்கோ, உபதிசைகள்ல வடக்கு பக்கமாக, அதாவது வடமேற்கு தென்மேற்கு என்றால் வடக்கில மேற்கு பக்கமாக இது, தெற்கில மேற்கு பக்கமாக இது. இந்த மாதிரி அவர்கள் இல்லை, அவர்களோட வீடு இல்லை என்பது எங்களுக்கு புலனாகுது. அப்ப கேள்விக்கான விடை 2வது. அன்பு குழந்தைகளே, உங்களை வருத்துவதாக நினைக்க வேண்டாம். நீங்க பரீட்சையை வெற்றி கொள்வதற்காக இதனை முயற்சியாக செய்யுங்கள். நான் இப்ப இந்த வினாவுக்கு விடை விளக்கம் தர வேண்டும் என்றதுக்காக கொஞ்சம் விரைவு படுறேன், கவனியுங்கள். இவ்வரைபடத்தில் இவ்வடைப்புகளின் நிறையாகவும் நிரலாகவும், நிறையாக என்றால் இப்படி, அதாவது நேராக, நிறையாக என்றால் நேராகவும், நிரலாக என்றால் மேலிருந்து கீழாகவும்,
இந்த 3 வடிவங்களும் இடப்படுமாறு அடைப்புகளை நிரப்புதல் வேண்டும். இதற்கேற்ப வினாக்குறிகள், இந்த 2 இடத்துல வினாக்குறிகள் இருக்கின்றது. 2லும் இடப்பட வேண்டிய வடிவங்கள் எவை? அப்ப நாங்க பார்க்கணும், இதுல இந்த 2 வடிவங்கள் இருக்கின்றது. அப்ப இந்த 2 வடிவங்களையும் நாங்கள் இதுல கண்டுகொண்டோம். அப்ப இந்த இடத்துல இந்த வடிவம் தான் வர வேண்டும், சதுரம். இப்ப இந்த சதுரம் வந்தபடியால் அடுத்த வினாக்குறி இடத்திலே என்ன வரும் என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த அடைப்பில சதுரம் ஏற்கனவே இருக்கின்றது. அப்ப சதுரம் இருக்கின்றது. இந்த நிலையிலே இந்த முக்கோணம் இருக்கின்றபடியா முக்கோணமும் இருக்கின்றது. அப்ப இதுக்குள்ள வட்டம்தான் வரும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இதுல 2 வடிவங்கள் இருந்தபடியால் அடுத்தது சதுரம் என்றதை துணிந்தோம். இப்ப இந்த நிழல்ல சதுரம் எங்கே இருக்கின்றது, முக்கோணம் எங்கே இருக்கின்றபடியால் இங்கே வட்டம் என்பதை துணிந்தோம். ஆகவே 2வது விடை பொருத்தமானது. நன்ற மாணவ செல்வங்களே, நான் இப்ப ஏன் இதுல விரைவு காட்டினான் என்றால், இன்னும் கொஞ்ச நேரத்துல லிங்க் முடிவடைந்துவிடும். அப்ப நான் அரைகுறையாக விளக்கம் தந்துவிட்டு நாளைக்கு இன்னொரு பரீட்சை தாள உங்களுக்கு விளக்கம் தருவதில் இடையூறு ஏற்படும் என்பதற்காக நான் இதை செய்தேன். சரி பிள்ளைகள், இப்ப நான் அடுத்து உங்களுக்கு சொல்ல போவது என்னென்றால், இனிவரும் நாட்கள்ல நான் இந்த வெற்றிக்கணி இதழ்ல மாத்திரமல்லாமல் என்னால் எதிர்பார்ப்பு வினாக்களாக தயாரிக்கப்பட்ட வினாக்களை சேர்த்து உங்களுக்கு வகுப்பில கற்பிக்க இருக்கிறேன். என்னென்று சொன்னால், நாங்கள் நிறைய பயிற்சி செய்யணும். நிறைய பயிற்சிகள் செய்தால்தான் இந்த பரீட்சையை வெற்றி கொள்ள முடியும். அதற்காக நாங்கள் நிறைய பயிற்சிகள் செய்யணும், நிறைய வினாக்களை சந்திக்க வேணும். இனி வினாத்தால் 2யும் ஒரு கொஞ்ச நாளைக்கு நான் உங்களுக்கு விளக்கங்கள் தரணும். அதாவது தமிழ்ல, கணிதத்தில, சுற்றாடல்ல கொஞ்சம் விளக்கங்கள் தர வேண்டும். அப்ப இருக்க போறது இந்த 1 மாத காலம். ஆன முறையில உங்களுக்கு நாளைய வகுப்பில இருந்து இதுவரையில 3 வெற்றிக்கணிகள் தான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நான் 10 பார்ப்போம்னு நினைச்சேன்னா பார்க்க முடியவில்லை. என்று சொன்னால் தெளிவாக விளக்கமாக உங்களை கற்பிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அப்ப நாளைய தினத்தில இருந்து நான் தெரிந்தெடுத்த வினாக்களாக என்னுடைய பயிற்சியில இருந்து பல பயிற்சிகள்ல இருந்து தெரிந்தெடுத்த வினாக்களும் அவ்வப்போது என்னால தயாரிக்கிற வினாக்களையும் சேர்த்து உங்களுக்கு கற்பிப்பேன் என்று கூறிக்கொண்டு வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்று மாணவ செல்வங்களே. பாய்.